இப்போ நம்ம B2B ஆர்டர்ஸ் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். அதுக்கு டேஷ்போர்ட்ல சேல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கீழே B2B ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த B2B கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்கொயரி ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க நமக்கு ஷோ ஆகும். அடுத்து இப்போ நம்ம வியூ ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா அவங்க எந்த ப்ராடக்ட்க்கு என்கொயரி வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் டச் வந்துட்டு என்ன, எந்த டச்சுக்கு அவங்க பிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நமக்கு இங்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ரீநெகோஷியேட் டச் வந்துட்டு இங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இங்க ரிமார்க்ஸ் வந்துட்டு என்டர் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்கான டெலிவரி டேட் வந்துட்டு இங்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்ப கன்ஃபார்ம் பிட் டச் வந்துட்டு நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க பாப்அப் வந்துட்டு ஷோ ஆகும். அதுல கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரீநெகோஷியேட் டச் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம எஸ்டிமேட் வந்துட்டு ரைஸ் பண்ணணும். அதுக்கு இங்க பியூர் ரேட் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம அதை வேணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ரேட் வந்துட்டு அப்டேட் பண்றோமோ அந்த பியூர் ரேட்டுக்கு நமக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு எஸ்டிமேட் வந்துட்டு ரைஸ் ஆயிரும். இப்ப நம்ம கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு எஸ்டிமேட் வந்துட்டு ரைஸ் ஆயிரும். இது வந்துட்டு நமக்கு B2B யூசருக்கு மெயில் நோட்டிபிகேஷனா ரிசீவ் ஆகும். இப்ப நம்ம எஸ்டிமேட் வந்துட்டு ரைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த B2B யூசர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இங்க கன்ஃபார்ம் பை JBO அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். இதுல அவங்க பே பண்ணிருக்க டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். நம்ம இப்ப கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு ஆயிரும். இது மாதிரி நம்ம B2B ஓட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே தனியா இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம்.